தரமாக வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ ஃபுல்லாக செய்க தான் இந்த ஆட்டம் போதுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஹாப்பியாகவே இருந்துச்சு. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராகவே கொடுத்துருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக நடந்த ரெசல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் vs செத் ராலின்ஸ் vs CM Punkக்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லாம் செப்பரேட் ரெஸ்லர்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. குறிப்பாக செத் ராலின்ஸோட என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்பெஷலாகவே செத் ராலின்ஸோட என்ட்ரன்ஸ் பற்றி நான் பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நான் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ கல்ட் ஆஃப் பர்சனாலிட்டி தீம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல கிராண்ட் வெல்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CM Punkக்கும் பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. OTCக்கு சும்மாவே சொல்ல தேவையில்ல, ஆறாலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பின் பக்கத்தில் வச்சுருந்தாருன்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆறாவோட தான் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 3 ரெஸ்லர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஈக்குவல் ஸ்பேஸ் 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் கொடுக்காம ஒருத்தர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போகாமல் 3 பேரையுமே மெயின் ஃபோக்கஸ்டாக தான் பண்ணி கொண்டு போனாங்க. நல்லாவே கொண்டு போனாங்க. ஸோ ஆடியன்ஸ் மத்தியிலலாம் போய் நம்மளுடைய CM Punk செத் ராலின்ஸும் சண்டை போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் ஜம்ப் பண்ணி மூவ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷீல்டு ரீயூனியனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாரு. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பவர் பாம்லாம் போடலான்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத் ராலின்ஸுக்கு டினேட் பண்ணிடுறாரு. இதுவுமே நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போத் ரெஸ்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஃபினிஷரை போட்டு கிக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. சரி இதெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பொருள் எடுறா செவ்வாழைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்லிமெண்ட் சேர் எடுத்துறாரு. அங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு சினிமா. ஸோ அந்த சேரை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் கேட்பாரு. அந்த இடத்துல CM Punk கேட்பாங்க. CM Punk கையில் கொடுத்துறாரு. CM Punk கையில் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் அடிங்கன்னு சொல்கிறாரு. அந்த CM Punkக்கு ஒரு ஏற்றிடுறாரு. பொருள் எடுத்து சொல்லிட்டே இருந்தான்னு சொன்னோன்னா ஸோ ஒரு ஏற்றிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னோட ட்ரைபிள் சீஃப், என்னோட விசுவாசம் அவருக்கு தான்ற மாதிரி அந்த சேரை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ சேரை வாங்கிட்டு ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா CM Punk பயங்கரமாக அடிச்சிடறாங்க. அந்த இடத்துல செத் ராலின்ஸ் இருக்கான், அவனை விடாதீங்கன்ற மாதிரி பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சரி தலைமை அடுத்த பொருள் எடுக்கிறாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ எடுத்து செத் ராலின்ஸ் அடிக்கலான்னு போகிறாரு. ஒரு ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டாரு. ஏற்றுனது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் சப்போஸ் இந்த மேட்ச்சில் செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற பட்சத்துக்கு பார்லிமெண்ட் அவர் கூட இருப்பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஃபைனலாக ரோமன் ரெயின்ஸை பின் பண்ணி நம்மளுடைய செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸுக்கு செத் ராலின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஒரு வின் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்றதை சொல்கிறோம். ரெண்டும் வேணாம் ட்ரைபிள் சீஃபும் வேணான்ற மாதிரி 2 பேரையும் தூக்கி போட்டு நம்மளுடைய செத் ராலின்ஸ்களோட வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணிட்டாரு. இப்போ வரைக்கும் கரண்டாக இதுக்கு அப்புறமா ஸ்டோரி லைன் என்ன இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுற நிலையில் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகர்னஸாக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே 1 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. சீரியஸ்லாகவே நல்லாவே தான் இருந்துருந்துச்சு. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக நல்லாவே கொடுத்துருந்தாங்க. டே 1 பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு லேகும் இல்லைன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே நடத்தி முடிச்சிட்டானுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மணி 5:30 ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், 4:30 ஸ்டார்ட் பண்ணி கழுத்தறுத்து. ஓகே, நாட் பேட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ரிசல்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. சார் பெருஸ் கான்ஃபரன்ஸும் நடக்கும். ஸோ அதுக்கான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப்.